வேல் விருத்தம் 8. மா முதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலிய தானவர் மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறைவிடுத்து ஓம இருடி தலைவர் ஆசி பெற்று உயர்வானில் கும்பர் சொல் துதி பெற்று நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்று உலகுதனில் ஒப்பு இல் புகழ் பெற்ற வைவேல். சோம கலச பிரப அலங்கார தர ஜடா சூடி கால அந்த காலர் துங்க ரட்சக துரோண கட்க குலிசம் சூல துரக கேசரம் ஆம்பரம் சேம வடவாம்புயாபரண சங்கு ஆபரண திகம்பர திரியம்பக மகாதேவ நந்தன கஜானன சகோதர குகன் செம்பொன் திருக்கை வேலே. மாமுதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலிய தானவர் மார்பிடம் வழிகண்டு கமலபவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறை விடுத்து ஓம இருடி தலைவர் ஆசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி பெற்று நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்று உலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல். சோம கலச பிரபாலங்கார தர ஜடா ஜூடி கால ஆந்த காலர் துங்க ரட்சக துரோண கட்க குலி சஞ்சூல துரக கேசரமாம்பர சேம வடமாம்புயாபரண சங்காபரண திகம்பர திரியம்பக மகாதேவநந்தன கஜானன சகோதர குகன் செம்பொன் திருக்கை வேலே. மா முதல் தடிந்து முதல்வனாய் நின்று மாமரமாய் மாறின சூரபத்மனை அழித்து தன் மல்குகிரி ஊடு போய் குளிர்ந்த 7 மலைகளையும் ஊடுருவிச் சென்று வலிய தானவர் மார்பிடம் அந்த மலைகளில் வசித்த அசுரர்களின் வலிய மார்பினை வழி கண்டு பிளந்து அப்புறமாகச் சென்றும் கமல பவனத்தனை தாமரை பூவில் வாசம் செய்யும் பிரம்மனை சிறையிட்டு பிரணவப் பொருளை தெரியாமல் இருந்த குற்றத்திற்காக சிறையில் அடைத்தும் மகவாந்தனை 100 அஸ்வமேத யாகம் செய்த இந்திரனை சிறை விடுத்தும் சூரபத்மா அடைத்த சிறையினின்று விடுவித்தும் ஓம இருடி தலைவர் ஆசி பெற்று யாகங்கள் செய்யும் முனிவர்களின் வாழ்த்து பெற்று உயர் வானில் உம்பர் சொல் துதி பெற்று மேலே சொர்க்கத்தில் தேவர்களால் செய்யப்பட்ட துதிகளை பெற்று நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்று நாவன்மை உடைய கீரனின் துதிப்பாடல்களை பெற்று உலகுதனில் ஒப்பு இல் புகழ் பெற்ற வைவேல். இந்த உலகங்களில் யாருக்குமே இல்லாத வகையில் கீர்த்தியை பெற்ற கூறிய வேலாயுதம் அது யாருடையது என வினாவில் கலச சோம கிண்ணம் போன்ற பிறை சந்திரனின் பிரபா அலங்கார ஒளி வீசும் அலங்காரத்தை ஜடா ஜூடி தர ஜடாமுடியில் தரித்துள்ளவரும் கால அந்த காலர் யமனுக்கும் மரணத்தை விளைவிப்பவரும் துங்க ரட்சக துரோண பரிசுத்தம் வாய்ந்து உலகை பாதுகாக்கும் வில் கட்கம் குலிசம் சூல வாள் வஜ்ராயுதம் சூலம் இவைகளை கொண்டுள்ளவரும் துரக குதிரையின் உருவத்தை கொண்டு கேசரம் சிங்கம் போன்ற கம்பீரத்துடன் அம்பரம் சமுத்திரத்தை சேம பாதுகாத்து வரும் வடவாமுக அக்னியை அம்புய அபிஷேக நீராக பரண கொள்பவரும் சங்கு ஆபரண வெண் சங்கை காதில் ஆபரணமாக கொண்டவரும் திகம்பர திக்குகளை ஆடையாக கொண்டவரும்
திரியம்பக முக்கண்ணருமாகிய மகாதேவநந்தன சிவபெருமானின் குமாரனும் கஜானன சகோதர யானை முகக் கடவுளான விநாயகப் பெருமானின் சகோதரனுமாகிய குகன் செம்பொன் திருக்கைவேலே குகமூர்த்தியின் முருகவேலின் அழகிய பொன் போன்ற கரத்தில் தங்கும் வேலாயுதமே அது. பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் அகங்காரம் கொண்ட பிரம்மனை சிறையில் அடைத்தும் பணிவுடன் தன்னை துதித்த இந்திரனை சிறையிலிருந்து விடுவித்தையும் ஒன்று சேர கூறுகிறார் குருநாதர். சிறை இட்டதும் சிறை விட்டதும் ஒரு சேர கந்தர் அந்தாதி 27வது அந்தாதியில் தேடிக்கொள் தும்பு அடை கை கூற்று அடாது உளம் சே வில் மை மீன் தேள் திக்கொடும் படை கோமான் சிறைபட வேறுள புத்தேள் தீ கொடும்பு அடையா வெகுநாட்டன் சிறை களை உந்து ஏடு இக்கொடும் படு ஐ மின்கேழ்வன் நற்றுணை சிக்கன ஏ என்று கூறுகிறார். பிரம்மனை தண்டித்த அதே வேலாயுதம்தான் அவனை கொண்டு போய் சிறையிலும் அடைத்தது என்பதை தலராசி தந்தானை சிறையிட்ட வேல் என கூறுகிறார். தேதனவாச என்று ஆரம்பிக்கும் திருவருணை திருப்புகழ் கௌமார அட்டவணைப்படி 430. மேருவை நீர் எழுப்பி நான்முகனார் பதத்தில் வேல் அடையாளமிட்ட பெருமாளே என்று கூறுகிறார். பிரம்மனை சிறையிட்டு அவனது விலங்கின் மேல் தனது சின்னமான வேலாயுத லட்சினையை வேலை கையிலேந்தும் என்னால் சிறை வைக்கப்பட்டுள்ளான் என்பதை தெரிவிக்கும் முகமாக தனது சின்னமான வேலாயுத லட்சினையை பொறித்தார் முருகப்பெருமான் என்று கூறுகிறார். இந்திரனை சிறையினின்று மீட்டு வந்ததும் இந்த வேலாயுதமே என்பதை வேல் வகுப்பில் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடு நிகழத்து மூளை தெரிக்க வரமாகும் என்று வேல் வகுப்பில் கூறுகிறார். உம்பர் சொல் துதி பெற்று முனிவர்கள் செய்யும் ஹோமத்திற்கு உரியவன் முருகனே என்பதை கந்தர் அந்தாதி 55வதில் தீதோ மரணம் தவிரும் பிறப்பு அரும் தீய கல் புந்தி தோம் அரண் அம்பர மீது தானவர் சேனை முற்றும் தீ தோமர நந்தன பூசுரர் திரண்டு ஏற்றிய முத்து ஈது ஓம ரண மலையாளி என்று உரை தென்னுர ஏ வேதியர் தொழத்தக்க முத்தையனே வேதியர் செய்யும் யாகத்தின் அவிர்பாகத்திற்கு உரியவனே குறிஞ்சி நிலத்திற்கு இறைவனான கந்தனே என்கிறார் கந்தர் அந்தாதி 55. அந்தன்மறை வேள்விக்காரனாகிய முருகன் யாகங்களை ரட்சிப்பதற்கு வேலாயுதத்தையே அனுப்புகிறார். வேலாயுதத்தின் நற்பணியை வாழ்த்தி முனிவர்கள் ஜெய விஜயீபவ என ஆசி கூறி அனுப்புகிறார்கள். சிவனார் வேலாயுதத்தை கொடுத்து அருளிய போது அன்பர் அவை தழைக்க விண் கா எனச் சொன்னதை சிரமேற்கொண்டு அந்த வேலாயுதமே விண்ணுலகை காத்து வந்ததால் தேவர்கள் அனைவரும் வேலாயுதத்தை துதிக்கின்றனர். நக்கீரனுடைய பாடலை பெற்றதாகச் சொன்னது அவரது திருமுகாற்றுப்படையின் பெருமையை பறைசாற்றுகிறது. வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை என்று திருமுகாற்றுப்படையை சிறப்பித்து கூறும் வெண்பா கூறுகிறது. எல்லா ஜீவராசிகளுக்கும்
காலத்தை கணக்கிட்டு முடிப்பவன் காலன். அவனுக்கும் அந்திம காலமாகிய மரணத்தை கொடுப்பவர் சிவபெருமான். அவரே கால அந்தகாலர், காலாந்தகர் ஆவார். இந்த உயர்ந்த நாமம் வேதங்களில் நடுநாயமாக திகழும் ஸ்ரீ ருத்ரத்தில் வருகிறது. பகன் என்பவன் பிருகு முனிவரின் பேரன். அவனுடைய தந்தை கிருதவீரியன் இறந்ததை அறிந்து அதற்கு காரணமாயிருந்த வம்சத்தை அழிக்க கடும் தவம் செய்கிறான். ஆனால் நடுவில் அவனுடைய பித்ருக்கள் ஆகாயத்தில் தோன்றி அந்த தவத்தை கைவிடும்படி வற்புறுத்த அவனும் கைவிட்டு விடுகிறான். தனது தவ அக்னியை சமுத்திரத்தில் கொண்டு விடுகிறான். அது பெண் குதிரை வடிவமெடுத்து வடவாமுகாக்னியாகி கடல் நீர் உலகை அழித்து விடாதபடி பாதுகாத்து வருகிறது. யுக முடிவில் சிவபெருமான் இந்த வடவாமுக அக்னியை தனது அபிஷேக நீராக எடுத்து கொண்டதினால் கடல் நீர் பெருகி இவ்வுலகை அழிக்கும் பொழுது மகா பிரளயம் ஏற்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.